நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆன் கார்டினாலிட்டி ஆஃப் செட். கார்டினாலிட்டி ஆஃப் செட்டை யூஸ் பண்ணி எந்த மாதிரி ரியல் டைம் பேசிஸில் எந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கார்டினாலிட்டி ஆஃப் செட்னா செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கவுண்ட், அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ரியல் டைம்ஸில் எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணி சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். We have learned about the union, intersection, complement and differences of sets. இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். Now we will go through some practical problems on sets related to everyday life. Day to day lifeல இருக்கக்கூடிய practical problemsல அதை applicable பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூனிவர்சல் செட்டு, இது செட் ஏ, இது வந்து பார்த்திங்கன்னா செட் பியை மென்ஷன் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன், அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற போர்ஷனை மென்ஷன் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும் என்னது, ஏ டிஃப்ரென்ஸ் பி. அப்படின்னா ஏல மட்டும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் செட் பியில் இல்லாத எலமெண்ட்ஸ். அதே மாதிரி இது ஆப்போசிட்டில் பி டிஃப்ரென்ஸ் ஏவா, பியில் மட்டும் இருக்கக்கூடிய போர்ஷன் ஏங்கிற போர்ஷனில் இல்லாது. இது வந்து பார்த்திங்கன்னா பி டிஃப்ரென்ஸ் ஏங்கிற போர்ஷன், இது வந்து பார்த்திங்கன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கிற போர்ஷன், இது ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற போர்ஷன். இப்படி இருந்ததுன்னா டூ செட்ஸ் இருக்கும்போது ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரூ. அது டூ செட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ ஃபைனைட் செட்ஸ். ஃபைனைட் செட்னா என்ன, செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கவுண்டபுளாக இருக்கணும். அப்போ அப்படி இருந்துன்னா ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் எல்லாம் ட்ரூ. நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறதுக்கு ட்ரூவாக இருக்கும். அடுத்து செகண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் செட் ஏ மைனஸ் கார்டினாலிட்டி ஆஃப் செட் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது இன்னொரு ரிசல்ட். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பி டிஃப்ரென்ஸ் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ டேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஏ டேஸோட கார்டினாலிட்டி கவுண்ட் எப்படி இருக்குன்னா யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கவுண்ட், நம்பர் ஆஃப் யூனிவர்சல் செட் மைனஸ் நம்பர் ஆஃப் ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கவுண்ட். ஏன்னா ஏ டேஸ்னா ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை தவிர மீதி யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுறது தானே. அதனால தான் ஏ நம்பர் ஆஃப் ஏ டேஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் யூனிவர்சல் செட் மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். புரியுதா? இப்போது நம்பர் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி, ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா என்னது, இந்த போர்ஷனா, இந்த போர்ஷன் வந்து மென்ஷன் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் ஏன்னா இந்த ஹோல் சர்க்கிள், இந்த ஹோல் ஏங்கிற சர்க்கிள். இது எப்படி பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஏன்னா ஹோல் ஏங்கிற சர்க்கிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டில் இருந்து இந்த போர்ஷன் மட்டும் கழிச்ச மாதிரி இருக்கா, இன்டர்செக்ஷன் போர்ஷன் மட்டும். அதனால தான் நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது இங்கே டெரைவ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அதே பேசிஸில் இந்த ஃபார்முலாவும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த 4 ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ்லேருந்து ஃப்ரம் த எபோவ் ரிசல்ட்ஸ் வி மே கெட் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த சைடு வந்துடலாம், இந்த ஏ யூனியன் பி இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்படின்னா என்ன வரும், நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்த் ஒன் ரிசல்ட்டில் இருந்து மைனஸ் நம்பர் ஆஃப் ஏங்கிறது இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ யூனிவர்சல் செட்டுங்கிறது என்னது, ஒரு செட் நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ டேஸ், ஒரு செட்டோட கார்டினாலிட்டி கவுண்ட், ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கவுண்ட்டு, அதனோட காம்ப்ளிமெண்ட், அந்த செட்டோட காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கக்கூடிய செட்டோட எலமெண்ட்ஸோட கவுண்ட், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் யூனிவர்சல் செட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்னால் என்னது,
ரெண்டுலேயும் காமனான எலமெண்ட்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது ஏ இது பி. டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்னால் ரெண்டுலேயும் காமனான எலமெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற மீனிங். அப்போ காமனான போர்ஷன் இல்லை அப்படிங்கிற மீனிங். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது எப்படி இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் காமனான எலமெண்ட்ஸே இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் ஏவையும் நம்பர் ஆஃப் பியும் ரெண்டுக்கும் காமனான எலமெண்ட்ஸே இல்லைன்னா யூனியன் பண்ணி எழுதும்போது ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதுவோம், பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதுவோம். அதனால தான் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புரியுதா? 2 செட்ஸ் வந்து ஃபைனைட் செட்ஸாக இருக்கும்போது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. சப்போஸ் 3 செட்ஸ் இருந்ததுன்னா இதே பேசிக் ஃபைனைட் செட்ஸாக இருக்கும்போது ஏபிசிங்கிற செட்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி நம்பர் ஆஃப் சி minus number of A intersection B minus number of B intersection C minus number of A intersection C plus number of A intersection B intersection C அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபார்முலா மெத்தட். இதே வந்து பார்த்திங்கன்னா வென் டயக்ராம் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு நோட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிசி அப்படிங்கிற 3 செட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வென் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஒன்லி செட் ஏ. செட் ஏல மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி செட் ஏ. ஒன்லி அந்த வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி ஏன்னா ஏல மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மீனிங். இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனில் மென்ஷன் பண்ணுறக்கூடிய வேல்யூ ஒன்லி ஏ அப்படின்னா. ஒன்லி பினா இந்த போர்ஷன் ஸ்மால் பி. ஒன்லி பியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிற இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறது. இப்போ ஒன்லி ஏ ஒன்லி பி ஒன்லி சி வேல்யூஸை ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஒன்லி ஒன் செட் ஒரே ஒரு செட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் கவுண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி வேல்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் செட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது டோட்டல் கவுண்ட் வந்து கிடைக்குமா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எக்ஸு ஒய்ஏ இசட். எக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கும் பிக்கும் காமனான ஸ்டூடெண்ட்ஸ், ஒய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிக்கும் சிக்கும் காமனான ஸ்டூடெண்ட்ஸ், இசட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கும் சிக்கும் காமனான ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரெண்டு இதுக்கு காமனான ஸ்டூடெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஒன்லி 2 செட்ஸ். ஒன்லி 2 செட்னா 2 செட்டுக்கு மட்டும் காமனாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் இசட்டோட வேல்யூ மென்ஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூஸாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி இன் 3 செட்ஸ். எல்லா பாசிபிள் இதிலும் 3 செட்ஸ்லேயும் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 3 செட்ஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த போர்ஷனில் இருக்குல்ல அந்த வேல்யூ என்னது? ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆரோட வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி இன் 3 செட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அட்லீஸ்ட் 2 செட்ஸ் 2 ஆர் மோர் செட்ஸ். அட்லீஸ்ட்னு என்ன மீனிங்னா குறைஞ்சபட்சம் 2 செட்டில் தான் இருக்கணும், 2 செட்டுக்கு மேலேயும் இருக்கலாம். அப்படின்னா என்ன மீனிங்? அட்லீஸ்ட் 2 செட்ஸ்னால் குறைஞ்சபட்சம் 2 செட்டில் இருக்கணும், 2 செட்டுக்கு மேலேயும் இருக்கலாம். அதை தான் இங்கே ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 ஆர் மோர் செட்ஸ். இப்போ என்ன வேல்யூஸ் வரும்? எக்ஸு ஒய் இசட்டை ஆட் பண்ணோமா? ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட். ஆறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 செட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட். அப்போ இது எல்லாமே ஆட் பண்ணால் அட்லீஸ்ட் 2 செட்ஸுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 செட்ஸ். 3 செட்ஸ்லேயுமே இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு வந்து கேட்குறாங்க. செட் ஏ செட் பி செட் சி இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 3 செட்ஸு பேஸ் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, டோட்டலாக என்ன வேல்யூஸ் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எல்லா வேல்யூஸுமே ஆட் பண்ணுமா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர் எல்லா வேல்யூஸுமே ஆட் பண்ணால்
நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா?